தமிழக வெற்றிகர தலைவர் விஜய் வந்து முதல் முறைமா நாமக்கல் மாவட்டம் வராரு, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? நாமக்கல் மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா முதல் முறையா வராரு. நாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க இருக்கிற நிறைய பிரச்சனைகளை பத்தி அவர் பேசுவாருன்னு நினைக்கிறோம். தளபதி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா எத்தனையோ கட்டுப்பாடுகள். நேற்று மதியானம் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா கரூர்ல பர்மிஷனே தரல. நேற்று மதியானத்துக்கு அப்புறம் தான் பர்மிஷனே கொடுத்தாங்க. இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நாங்க வந்து ஏற்பாடெல்லாம் ரொம்ப தீவிரமாவே பண்ணி நேற்று நைட் எல்லாம் வேலை செஞ்சு நைட் ஒரு 2-3 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். நைட்லாம் தூங்கவே கிடையாது. அந்த அளவுக்கு வேலை செஞ்சு தளபதிக்காக வந்துட்டு நீங்க ஒரு நிமிஷம் சொன்னாலும் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னாலும் நாங்க எவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க ரெடி பண்ணுவோம். என் பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பு. எத்தனை மணில இருந்து இங்க இருக்கிறீங்க? நாங்க வந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா 5 மணில இருந்தே பாத்தீங்கன்னா இங்க தான் இருக்கிறோம். காலையில இருந்து பாத்தீங்கன்னா இங்கே தான் இருக்கிறோம். நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதி அண்ணன் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா சனிக்கிழமை மட்டும்தான் வெளியே வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 4-5 நாள் வெளியே இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. 4-5 நாள் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் நேற்று எங்க இருந்தாரு, முந்தா நேற்று எங்க இருந்தாரு, நாளைக்கு எங்க இருப்பாருன்னு சொல்லி கேட்டா மக்கள் யாருக்குமே வந்து தெரியாது. இதே வந்து தளபதி முந்தா நேற்று எங்க இருந்தாரு, நேற்று எங்க இருந்தாருன்னு சொல்லி கேட்டா எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா தெரியும். அது வந்து நாங்க இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறோம். தளபதி வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து காசுக்காக சேர்ற கூட்டம் கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுரிமைங்கிறது இருக்குது. எல்லாம் 18 வயசு வந்து ஆனவங்க மட்டும்தான் இங்க இருக்கிறோம். மோஸ்ட்லி 90% பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா எல்லாரும் இதுலயுமே பாத்தீங்கன்னா கட்சி துண்டு வந்து போட்டிருப்பாங்க. அதாவது தளபதிக்காக மட்டும்தான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க.